மதுவனத்தை அடைந்த ததிமுகன் அங்கதன் இருக்குமிடத்துக்கு வந்தான். அவனை கண்டதும் வானர வீரர்கள் தங்களை தாக்குவதற்காக வருகிறான் என்று கூச்சலிட்டுக் கொண்டு அகப்பட்ட பொருள்களை கையில் தூக்கிக் கொண்டனர். ததிமுகன் அவர்களை நோக்கி கைகூப்பி வணங்கினான். அன்பர்களே, உங்களுக்கு சுக்ரீவன் பூரண அனுமதி கொடுத்து விட்டார். பசியாறுவதற்கு வேண்டிய கனிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவுடன் தெரிவித்துக் கொண்டான். வானர வீரர்களுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. ததிமுகனிடம் கொண்டிருந்த பகையை மறந்தனர். அவனை தங்கள் தோள்களில் தூக்கிக் கொண்டு ஆடிப்பாடியபடி அங்கதனிடம் வந்து இறக்கினர். ததிமுகன் அங்கதனை நமஸ்கரித்து, யுவராஜ அங்கதா, சுக்ரீவன் தங்களுக்கும் வீரர்களுக்கும் மதுவனத்தில் ஆசை தீர தேன் பருகவும் கனிகளை புசிக்கவும் அனுமதி வழங்கிவிட்டார். மேலும் அவர் தங்களிடம் இதை தெரிவிக்குமாறு எனக்கு உத்தரவிட்டார். தங்களையும் மற்றவர்களையும் காண ஆவலோடு சுக்ரீவனும் ஸ்ரீராமனும் காத்திருக்கிறார்களாம். தாமதம் செய்யாமல் வந்து சேர வேண்டும் என சொல்லுமாறு என்னை அனுப்பினார் என்றான். அங்கதன் ததிமுகனை தழுவிக்கொண்டு,